CBSE Class 12 Board Exam ரொம்பவே அன்ஃபேரா நடந்திருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நிறைய பேர் சொல்லி கேட்டேன். ஈவன் இந்தியா அண்ட் அவுட் சைட் இந்தியால இருக்கக்கூடிய CBSE ஸ்டூடெண்ட்ஸும் இதே தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ராக்கெட் டேட்டாவோட இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் CBSE, NEET, JEE நம்ம சேனல்ல கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கூடவே உங்களுக்காக உங்களை சப்போர்ட் பண்ண நாங்க இருக்கோம். அதற்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் நாங்க வேதாந்து நீட் தமிழ் அண்ட் உங்க பிரமிளா மேம் போற மாதிரி இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி be a part of this winning crowd. முதல்ல அப்படி என்னதான் மேம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா 13th of May நம்மளோட ரிசல்ட் வந்துச்சு. பசங்க எல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தீங்க, டிலே ஆயி 13th of May தான் நம்ம ரிசல்ட் வந்துச்சு. இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது ரொம்பவே அன்ஃபேரான செக்கிங் நடந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய ஆக்சுவல் மார்க்ஸ் கிடைக்கலங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ், மேம் ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் OSM ஏஐனால பண்ணப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டாங்க. கிடையவே கிடையாது. ஏஐ உங்க பேப்பரை திருத்தல, ஒரு ஸ்கிரீன்ல உங்க பேப்பரை டிஜிட்டலா காமிச்சு நம்ம டீச்சர்ஸ் தான் திருத்தி இருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் தான் தவிர ஆட்டோமேஷன் கிடையாது. ஹியூமன்ஸ் தான் அதை திருத்தி இருக்காங்க. ரெண்டாவது, CBSEக்கு நான் வைக்க வேண்டிய ஒரு ரெக்வஸ்ட். பிசிக்ஸ் நிறைய பேர் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. மார்க் நினைச்ச அளவுக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், மேம் நான் வந்து ரீவேல்யூவேஷனுக்கு போட போறேன், பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்க்கும் மோஸ்ட்லி நான் ரீவேல்யூவேஷன் போட போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி CBSEக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட், இஃப் இன் கேஸ் அவங்க ரீவேல்யூவேஷன் போட்டு அவங்களுக்கு மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, தென் மை டியர் CBSE, நீங்க அவங்க பே பண்ண ரீவேல்யூவேஷன் அமௌண்ட்டை திருப்பி ரீஃபண்ட் பண்ணணும். கண்ணா நீங்களும் இதை ஒத்துக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெக்வெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேக்ஸிமம் கமெண்ட் வந்துச்சுன்னா இதற்கான ஒரு ஸ்டெப்பை நம்ம டீம் சார்பா நான் உங்களுக்காக எடுக்கிற மாதிரி இருக்கும். மூணாவது விஷயம், நிறைய பேர் மேம் என் மேல தான் தப்பு, ஐ ஹாவ் டு டேக் கம்பார்ட்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்க கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு ஸ்மார்ட் நோட்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேணும், மாஸ்டர் PDFs எல்லாம் வேணும் மேம், ஈஸியா நான் கிராக் பண்ணும் மேம்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல மாஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கான PDFs எல்லாம் நான் சீக்கிரமா செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு தரேன். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பசங்களோட ஃபியூச்சர் தான். OSM அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க சரி, பட் அதை ஏன் இப்படி அன்ஃபேரா செக் பண்ணாம கொண்டு வரீங்க? ஆர் அட்லீஸ்ட் OSM கொண்டு வரீங்கன்னா OSMல ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் தான் இருக்கும். அப்போ பசங்க லைட் கலர்ட் பென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, டார்க் பென்ஸை தான் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி ஜெல்லை அவாய்ட் பண்ணுங்க, நீட்டா எழுதுங்க, அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட்டை பசங்களுக்கு, இன்ஸ்ட்ரக்ஷனை பசங்களுக்கு ஃபர்ஸ்டே நீங்க கொடுக்கணும். அதை கொடுக்காம ஆல் ஆஃப் அ சடன் OSM வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்கிட்ட எக்ஸாமை எழுத வச்சு உங்களோட வேலையை கம்மி பண்றதுக்காக பசங்களுக்கு பேர்டன் ஏற்றுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அன்ஃபேரா தோணுது. ஸோ CBSE நீங்க இந்த ரெக்வஸ்ட்டை கண்டிப்பாக ஏற்றுக்கணும். இஃப் இன் கேஸ் ரீவேல்யூவேஷனில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா தென் அவனோட ரீவேல்யூவேஷன் ஆர் அவளோட ரீவேல்யூவேஷன் அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி கொடுத்தே ஆகணும். ஸோ கைஸ், உங்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட் இது மட்டும்தான். இந்த வீடியோவை மேக்ஸிமம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கீழே ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும். கமெண்ட்டை இப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், ஹைப் பண்ணுங்க. காரணம், இந்த வீடியோ மேக்ஸிமம் போய் சேர்ந்தா மட்டும்தான் நம்மளால இதுல ஏதாச்சும் ஒரு ஆக்ஷனை எடுக்க முடியும். I request you to share this video maximum so that நமக்கான உரிமை நம்ம கேட்டு நம்ம வாங்குற மாதிரி இருக்கணும். I hope you guys will do and don't worry, நான் உங்க கூடவே தான் இருக்கேன். கடைசி வரைக்கும் உங்க சிஸ்டர் மாதிரி, உங்களோட ஒரு அம்மா மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே போராடி உங்களுக்காக வாங்கி தந்துடுவேன். ஸோ கவலைப்படாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. ஃபோக்கஸ் ஆன் யோர் அப்கமிங் ரீநீட் எக்ஸாம் அண்ட் காட் பிளஸ் யூ மை டியர். நல்லதாகவே நடக்கும், நல்லதே உங்களுக்கு நடக்கும். நன்றி, வணக்கம்.
அண்ட் எஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் இந்த மாதிரியான எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். நன்றி.